ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போடுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன் வீடியோ அப்படி போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஜனவரி 20 என் பொண்ணுக்கு பர்த்டே. அதை தான் என்னென்ன நடக்குது, இன்றைக்கி டே ஃபுல்லாக என்ன நடக்குது அப்படிங்கிறத சுருக்கி சின்னதாக ஒரு வீடியோ போடுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க மறக்காமல், ஓகேவா? இப்போ வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க, காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடியாகி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது, போகுது வரது எல்லாத்தையும் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பர்த்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலாவ் தான். புலாவ், சிக்கன் 65, அவிச்ச முட்டை, அப்புறம் சிக்கன் குழம்பு, ஆனியன் ரைத்தா. இதுதான் நம்ம வீட்டில். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு, டைம் ஆகிட்டு அதனால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போய் பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டா போயிட்டோம். அனுஷி பர்த்டே கேர்ள். என்ன சிஸ்டர் புலாவா? ஆமாம் சிஸ்டர். சூப்பர், என்ஜாய். எனக்கு பாய் சொல்கிறா, வாங்க. அப்புறம் ஒரு வழியாக 2 பேருக்கு லஞ்சு கொடுத்தாச்சு. லஞ்சு கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்து நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கிஃப்ட் வாங்கிறதுக்காக நம்ம காரைக்காலில் இருக்கிற ஆப்பிள் ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டேன். அங்கே வந்தால் நான் ஒரு பக்கம் கிஃப்ட்டு செலக்ட் பண்ணுறது, அவங்க சித்தி ஒரு பக்கம் செலக்ட் பண்ணுறது, என்ன வாங்குறதுனே தெரியல. ஆக்சுவலாக பாப்பா கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லா திங்ஸுமே இருக்குது. அதனால் என்ன வாங்குறது அப்படின்னு கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. ஒரு தடவை கடையை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். ஃபோன்லாம் குட்டியாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் ஒரு ஆரஞ்சு ட்ரீ வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து பசங்களை அழைச்சிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு டெக்கரேஷன் வேலை கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் முடிச்சுட்டு எனக்கு வந்து என் பையன் ஹெல்ப் பண்ணான். டெக்கரேஷன்லாம் அந்தளவுக்குலாம் ஒன்றும் பண்ணலை, ஓரளவுக்கு சும்மா பலூன் டெக்கரேஷன் மட்டும். எனக்கு வந்து ரெட்டு ரொம்ப பிடிக்கும், ரெட் அண்ட் ஒயிட்டு வச்சா அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 மணியே போல் கேக் ரெடியாக இருக்குதுன்னு சொன்னாங்க, போய் வாங்கலான்ட்டு போயிட்டோம். அங்கே போயிட்டு கேக் பேக் பண்ணுற வரைக்கும் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா சுற்றி இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். சரி என்ன வாங்கலாம் அப்படின்னு. கேக்கு தானே ஆர்டர் எடுக்க வந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அல்வா பார்த்தோன்னே தின்ன வந்துடுறது. அப்புறம் ஒரு வழியாக கேக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கில் மேக்கப் பண்ணாமல் எப்படி கிளப்பி விடணும் இல்லையா? கிளிப்பு போடணும், ஹேர் பேண்ட் போடணும், லிப்ஸ்டிக் போடணும், அவங்களுக்கு மேக்கப் போடணும், டான்ஸ்லாம் வேறு ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 7:30 ஆகிடுச்சு. கேக் கட் பண்ணிடலாம் சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பிரிச்சு காட்டுங்க. இங்க பாரு, இங்க பாரு. விரிச்சு காட்டுறாங்க. நெக்ஸ்ட் யாரு? அப்புறம் அப்படி இங்க பாரு, ஆனா இங்க பாருங்க. அண்ணா இங்கே பாரு.
அந்த பக்கம் வச்சு போயிரு. அண்ணா வரேன் பாரு. இப்படி வா இந்த பக்கம் வாடா. அண்ணன் இந்த பக்கம் வர அண்ணன் அந்த பக்கம் வர அண்ணன். இந்த பக்கம் வர அண்ணன் இந்த பக்கம் வர அண்ணன் வாங்க. இது வரணும். அப்படியே பாரு. இங்க பாருங்களே. ஏய் வா கேளுங்க. ஏய் அங்க பாரு. இங்க பாரு. சுமி இங்க பாரு. அங்க பாருங்க. இங்க பாரு. ஆசி எனக்கு எனக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. ஆமா ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பிளாக்கிஸ். ஆசி இங்க பாரு. போற ரஜி. வாங்க. அது நீ உள்ள போடு. யா அண்ணன் வாங்கிமா. என்னோட கார் மாதிரி ஆயா சிஸ்டர் குசிய மடிங்க. ஆபி சாப்பிங்க. அந்த கவர் பார்த்தா போதும் போதும் எடுத்து முடிச்சிரோம். மேல வேணுமா? வா இங்க வை. போலையா? வா. அப்படியே போயிடுங்களா? கேங்க புளிங்க. ரியாக்ஷன் ஏ அவர் தனியா சார்ஜ் நடத்துறேன். நீ லாங்குவேஜ் அப்படியே எழுதிறீங்க. எது அப்படியே எழுதி புளிங்க. அத நவுத்தி வச்சிரு. இரு இரு இப்படி வா. யா ஒரு பே பிடிங்களா? என்ன ரியாக்ஷன். அதான் கேட்ட எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. என்ன கிட்ட ரொம்ப நாளா கேட்டே இருந்தானா. இப்போ எழுதி வீடியோ போடுறானே. ஆமா காசு வாங்கி கட்டி எடுத்துறோமா கட்டி எடுத்துறோம். சொன்னதுக்கு இந்த கட்டி உங்களுக்கு எம்படி நான் குடிப்பேன். அவ்வளவுதான் அசிங்க தேவையா? இவளுக்கு இல்ல ஆமா இவளுக்கு தான். அது டிக்கி அப்படி காட்டுங்க. அண்ணா இங்க பாரு. அண்ணா இங்க பாரு. அண்ணா இங்க பாரு சரிங்க. அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க நினைச்சிருவா. நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ரெண்டுமே இதெல்லாம் தூங்குறாது. அது அப்படியே நீங்க அப்படியே வயலட் அப்புறம் தெரியுதா? உனக்கு திருப்பி வைக்கல அதுல போய் வரைய ஆளி மூஞ்சி மேல 5 வாட் ஆளு அதுல போய் வரையற சிப்பா சீ நவீன ஆளி மூஞ்சி பைத்தி ஆசிகா. காசாத்துறா பாரு. அப்படியே கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டோம். இப்படி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றது எவ்வளோ அழகாக இருக்கும். எல்லா ஹாய் ஃபாத்திமா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? அச்சோ என்ன சிஸ்டர்? ஏய் என்னப்பா யூடியூப்ல உட்காந்துருக்காங்க, சாப்பாடு போடாமல் இருக்கீங்க, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. பாப்பாக்கு வந்து கிஃப்ட்லாம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னா, யார் வாங்கி கொடுத்தாமா? பாப்பாவோட பாட்டி வாங்கி கொடுத்தாங்க, எங்க மாமியார் வாங்கி கொடுத்தாங்க. சரி என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. பார்க்கலாமா? இது வந்து செட் பண்ணிட்டு காட்டலாம். செட் பண்ணிட்டு எப்படின்னு காட்டுறேன். செட் பண்ணா இப்படிதான் இருக்கும். செட் பண்ணா இப்படிதான் கிச்சன் செட்டு, சமைக்கிறது, பிள்ளைங்க விளையாடுறது எல்லாமே இப்படி இருக்கும். இத மாதிரி இருக்கும். செட் பண்ணிட்டு அப்புறம் வீடியோல காட்டுறோம்.
இது என்னன்னு தெரியல. இது வந்து என்ன எப்படின்னா பூனைக்குட்டி 2 இருக்கு. பார்ப்போம். பூனைக்குட்டி சவுண்டு. இரு வர தங்கச்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து கிச்சன் செட். பார்பி செட். அங்க 2 பார்பி இருக்கு. பார்பி செட். பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா வாங்கி கொடுத்துருக்காங்க. அனுவோட அக்கா வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்ரியக்கா. இந்த மேடம் தான் வாங்கி கொடுத்தாங்க. இந்த மேடம் தான் இது கொடுத்தது. நீங்க தானே கொடுத்தீங்க? சூப்பரா இருக்கு. இது வந்து அண்ணன் கொடுத்துருக்காரு கிஃப்ட். ஸோ தங்கச்சிக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி எடுத்து ஆனால் தங்கச்சிக்கு இது பிடிக்குன்னு சொல்லி வாங்கியிருக்காரு. பபிள்ஸு, ஸ்லைமு, கிரயான்ஸு, நோட்டு, பென்சில் பாக்ஸு, சாக்பீஸு, ஸ்லேட்டு, எல்லாமே இருக்கு. இதுல எல்லாமே இருக்கு. தங்கச்சி அது நான் தான் எடுத்தேன். அது நான் தான் எடுத்தேன். இது வந்து என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தா. நான் அவங்க அத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அழகா சூப்பரா இருக்கு. அழகா இருக்கு. இவங்களுக்கு தான் கிஃப்ட் வந்திருக்கு. அது காட்டு. அப்புறம் இது வந்து பாப்பாக்கு இருக்கிற கிஃப்ட்ல ஏதாவது ரொம்ப பிடிக்கும். இது வந்து அவங்க சித்தி சித்தப்பா வாங்கி கொடுத்தாங்க. நானும் அப்படியே இடையில நானும் அப்படியே தூங்குவேன். நல்லா இருக்கு. பாப்பா இல்லாதப்ப ஸ்கூல் போயிட்டா நான் தான் அதை வச்சுப்பேன். அப்படியே நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. இது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபோட்டோ ஃப்ரேம் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. இது அவங்க அப்பா தான் ரெடி பண்ணாங்க. இது வந்து தம்பியும் பாப்பாவும் இருக்கிற மாரி. இது வந்து தம்பி கொடுக்கும்போது 2 பேரும் இருக்கிற மாரி க்யூட்டாக அழகாக இருக்கு பாருங்க. அப்புறம் இது வந்து இந்த பிக்சர் என்கிட்ட கிடையவே கிடையாது. என் ஃபோனில் கிடையாது, அவங்க ஃபோன்லேயும் கிடையாது. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கு. எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கு. சூப்பராக இருக்கு. கிட்ட வந்து பாருங்க. அழகாக ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கும். குட்டி சுட்டி, நெக்லஸ்ஸு, தோடு அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு. அவ்வளோதான். வந்த கிஃப்ட் எல்லாம் பிரிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துச்சு. எங்கள் அக்கா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. என் தங்கச்சி வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. காசு கொடுத்துட்டு போயிட்டா கையில். நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. என் தம்பி எல்லாருமே காசாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. கிஃப்ட் வைக்கல. அவ்வளோதான். இத்துடன் விளையாட்டு செய்திகள் நிறைவடைந்தன. அப்புறம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். பாய் சார். பாய்.